இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 109 அதனுடைய 4வது வசனம், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்க காரியத்தை நன்மையாய் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில துதி ரொம்ப முக்கியம். ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் போராடி ஜெபிக்கிறவர்களா இருந்தாலும் நீங்கள் துதிப்பதை ஒரு நாளும் நிறுத்தி விடாதீர்கள். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருப்பதை நீங்கள் ஒரு நாளும் நிறுத்தி விடாதீர்கள். ஆண்டவரை பற்றி பிடியுங்கள். உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயம் ஆண்டவர் பதில் தருவார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில எதிர்மாறாக அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். எது நடந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. எல்லாம் நன்மைக்கு எதுவாய் உங்க வாழ்க்கையிலே நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். தடைகளை உடைக்கிற தெய்வம், வழிகளை திறக்கிற தெய்வம், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய சோர்வுகளை மாற்றுகிற இயேசு உங்க வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். என்னென்ன காரியம் உங்க வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் செபித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருங்கள். ஆண்டவரை மட்டுமே நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். சோர்வுகளுக்கு இடங்கொடாதபடி பரிசுத்த ஆவியானவரை முன் நிறுத்தி இந்த வசனத்தின்படி ஜெபித்து கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க, ஆராதித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு வழி திறப்பார், அற்புதம் செய்வார். நீங்கள் நம்பின காரியம் அனைத்தையும் அவர் வாய்க்கும்படி செய்வார். உங்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். உங்களை ஒரு நாளும் மனுஷருடைய கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். நீங்கள் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறது. நீங்க ஜெபம் பண்ணி விழித்திருங்க. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நன்மை ஆண்டவர் தருவார். சோர்ந்து போகாதீங்க. நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறேன். அநேகர் வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கலாம். வாழ்க்கையில நடக்கிறத பார்த்தா என்னால தாங்கிக் கொள்ள முடியல ஆண்டவரே. அநேக சோர்வுகள் ஆண்டவரே, அநேக கேள்விக்குறிகள், அநேக குழப்பங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் அவர்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து வழிகளை திறந்து காரியத்தை வாய்க்க பண்ண போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.